அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங் எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோ போட்டதில் வந்து 10 கேள்வியில் வந்து 9 கேள்வி வரைக்கும் தான் வீடியோ அப்லோட் ஆகி, அது 9 கேள்வி இடையில நின்று போல். இன்ஷா அல்லாஹ் அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு மிச்ச கேள்வியை தொடர்ந்து பார்ப்போம். மற்றது வந்து நான் வந்து 2020 பேப்பர் வந்து ஃபுல் பேப்பர் ஆன்லைனில் செஞ்சு விடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வார வீக்கில் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் செஞ்சு விடுவேன். அதில் ஜாயின் பண்ணாக்க இருக்கிறாக்க கட்டாயம் இந்த அட்மின் நம்பர் இதுலேயும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்கிறேன். அதில் இவர் அட்மின் நம்பரும் போட்டிக்கிறேன், அதில் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். கட்டாயம் வந்து கொஞ்சம் பார்த்து போஸ்டரையும் கொஞ்சம் குரூப் லிங்க்கையும் கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணிக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரியா? இப்போ வந்து நம்ம இப்போ கேள்வி தொடர்ந்து பார்ப்போம். இந்த கேள்வி பார்த்ததில் வந்து இடையில நின்று இருந்தது போல் இப்போ இந்த கேள்வியை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இதில் என்னடா வந்து ஒரே அடியிலேருந்து ஒரு வட்டத்தை அந்த பரிதி சுற்றி இதனை வெளில போய் அமைக்கிற அந்த கோணம் வந்து ஒரே அடியிலேருந்து திருப்பி இன்னொரு இடத்துல அமைக்கிற கோணம். இதே நேரத்தில் வந்து இது எங்கே அமைக்கிறதும் வரதுக்கு நான் இப்போ கீறி காட்டுறேன். இப்போ இது எங்கே அமைக்கிறதும் இதே நேரம் இது எங்கே அமைச்சாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு இப்படி கீறினாவும் இப்போ இந்த கோணம் சரி, இந்த கோணம் இந்த மூணு எங்கன்னா நம்ம கீறி பார்த்தாவும் வந்து கோணம் இந்த 40 பாகையாக தான் இருக்கும். தெரியும் தானே? இப்போ இது நான் எக்ஸ்ட்ராவுக்கு இருந்தது தேவையில்லை. அப்போ இது 40 பாகைண்டா இது எத்தனை பாகை ஆகிடும்? இதுவும் 40 பாகை தான். சரியா? இப்போ பார்த்தோம்னா இப்போ நான் இந்த 2 மெத்தட்ல இந்த கேள்வி செஞ்சு காட்டுறேன். உதாரணத்துக்கு இது 40 பாகைண்டா வந்து இப்போ இது ஒரு முக்கோணங்கள்டா அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை ஆகிடும்? 180 பாகை ஆகிடும். அது ஓகே தானே? இது ஒரு முக்கோணம் எடுத்தா சரி. அப்போ அவங்க கேட்டீங்களே வந்து டிஇசிட பெருமானம் தான் கேட்டிக்கலாம், இதுதான் கேட்டிக்கலாம். சரிதானே? இப்போ அந்த இடத்துல அவங்க கேட்டிக்கிறே அந்த கோணம் தான் கேட்டிக்கலாம். அப்போ இந்த முக்கோணங்கள் அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை எத்தனை வந்து 180க்கு சமனாகிக்கும் அகக்கோணங்கள்ட்ட. இப்போ 180 இதை கழிச்சா 40, அந்த 40 + 15 55 கழிச்சா வாரது இந்த பெருமானமாக இதை வைன்னு வைக்கிறேன், இதை எக்ஸ்னு வைக்கிறேன். சரியா? இப்போ கழிச்சா வாரது வந்து வை பெருமானமாக இருக்கும். வை பெருமானம் இப்போ கழிச்சா எத்தனை? 125 பாகை. இதுனா வை சமன் 25 பாகை. அப்போ இன்னொரு இது தெரியும் தானே? ஒரு 2 நேர்கோடுகள் வந்து குறுக்கே வெட்டும்போது இந்த குத்தெதிர் கோணங்கள் வந்து சமனாகிக்கும். குத்தெதிர் கோணம் உருவாகும். இந்த கோணம் சமனாகிக்கும். அதே நேரம் இந்த கோணம் சமனாகிக்கும். அப்போ இது வைண்டா இதுவும் வை தான். இது எக்ஸ்னா இங்கோடதும் எக்ஸ் தான். ஓகே தானே? இப்போ ஒரு புள்ளியை சுற்றியுள்ள எல்லா கோணங்களுடைய கூட்டுத்தொகை எத்தனை பாகை ஆகிக்கும்? 360க்கு சமனாகிக்கும். அது தெரியும் தானே? இப்போ அப்படி எடுத்தா 360 சமன் 2y 2x. சரி தானே? 2y + 2x. இப்போ நம்ம இதில் கண்டுபிடிச்சது நம்மளுக்கு y பெருமானம் தெரியும். சரி தானே? y கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2 தர 125 + 2x சமன் 360 பாகை. சரிதானே? இப்போ வந்து பெருக்குனா 250, இது அங்கிட்டு கொண்டு போய் கழிச்சா 360 - 250 சமன் 2x. 110 சமன் 2x. இங்கிட்டு போய் இந்த 2 பிரிக்க x சமன் 55 பாகைன்னு வரும். இது நம்மளுக்கு அந்த கேள்வி செய்யும்போது வர ஐடியாவை பொறுத்து தான் செய்ய போகிறோம். இது கொஞ்சம் கூட மெத்தட் தான். அதோட லேசான இது என்னென்னா நம்ம அந்த டைமில் என்ன ஐடியா வருதோ அதை பற்றி குயிக்காக செஞ்சுட்டு போனால் சரி. இப்போ இதில் இந்த 2 அகக்கோணங்கள் இந்த 2 கோணத்தை கூட்டுத்தொகை இந்த புறக்கோணத்துக்கு சமனாகி தானே? சரி தானே? இது முக்கோணத்திட்டத்தில் வருது. அப்போ அதை வச்சு சிம்பிளாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். 40 + 15 சமன் 55 பாகை. ஓகே தானே? அது விளங்கிட்டேன். இந்த 40 இந்த 2ஐயும் கூட்டுறது இதுக்கு சமனாகிதானே எக்ஸுக்கு, அது நேரடியாகவே வந்துடும். சரி தானே? விளங்கித்தானே? இப்போ அடுத்த கேள்வி என்னடா வந்து இப்போ இது அந்த வருஷம் உள்ள 4 கேள்வியும் போட்டிக்கிறோம் ஒரேடியா வட்டத்திட்டத்தோட. இப்போ இந்த கோடு வெட்டும்போது இது 90 பாகை ஆகிதானே? அது நேரடியாக தெரிஞ்ச விஷயம், அது நான் சொல்லலை. இது 90 பாகை தானே? அது தெரியும் தானே? அடுத்தது வந்து ஒரு நாட்பக்கல் வந்து ஒரு வட்டத்தில் 4 பக்கங்களை பட்டுக்கிட்டா அந்த அதுக்கு எதிராக உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாகிக்கும்? 180 பூர்ணப்படுத்தும். விளங்குதா?
நான் வந்து ஒரு நாட்பக்களுடைய அகக்கோணங்களுடைய கூட்டுத்தொகை மொத்தம் எத்தனை 360 ஆகிக்கும். சரிதானே? அப்படி பார்க்கும்போது ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு நாட்பக்கள் இருந்து அது 4 மூலையும் வந்து வட்டத்தில் பட்டுக்கிட்டிருந்தான். சரியா? ஒரு நாட்பக்கள் ஒன்று ஈந்து அதில் 4 மூலையும் வட்டத்தில் பட்டுக்கிட்டிருந்தா அதுக்கு எதிராக உள்ள கோணம் இந்த இது 110 வந்தா இப்போ 180 வந்து இந்த கோணம் சேர்ந்து நிரப்பும். அப்படின்னா வந்து 110 பாகைடா இது எத்தனை பாகை ஆகிக்கும்? 70 பாகை ஆகிக்கும். அப்போ இங்கே உள்ளது மிச்சம் இது நிரப்பும், இது நிரப்பும். ஓகே தானே? இப்போ நம்மளுக்கு இப்போ இது 110 தந்திக்கிறாங்க, 4 பக்கம் பட்டுக்கிட்டிக்கிறதால இது 70. இப்போ முக்கோணங்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை சமன் 180. அது தெரியும் தானே? அப்படின்னா 180 பாகை சமன் 180 பாகை சமன் 90 + 70 + x சமன் 180 பாகை. இப்போ இரண்டையும் கூட்டினா வந்து 160 பாகை ப்ளஸ் சமன் x 80 பாகை. 180 - 160 சமன் x. அப்படின்னா x சமன் 20 பாகை. சரிதானே? விளையாடுறேன். இதுதான் 14வது கேள்வி. 14வது கேள்வி ஆகிக்கிறது இதான் ஆகிக்கும். ஓகே தானே? இப்போ அடுத்த கேள்வி என்னடா வந்து 19வது கேள்வி. 19வது கேள்வியில் பார்த்தா வந்து இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான தேற்றம். இதில் வந்து இந்த இது சொன்னதுன்னா அடுத்து வந்து இது ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு நாட்பக்கள் வச்சா இது இன்னொரு வகையானது. வட்ட தேற்றத்தில் 3 வகை, ஒவ்வொன்றும் வேறு வேறு வகை தான். இப்போ இதில் பார்த்தா வந்து இப்போ இதில் நான் எப்படி சொன்னேன், ஒரு வட்டத்தில் ஒரு அடியிலேருந்து வட்டத்தில் இதை தொட்டா வந்து இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாகும். அதே நேரம் வந்து இதில் வந்து என்னன்னு பார்த்தா வந்து இது சரியா மையத்திலேயும் சரியா ஒரே அடியிலேருந்து ஒரு மையத்தையும் அடுத்தது வந்து அடுத்த ஒரு வட்டத்தை தோங்கல் படத்தில் வந்து ஒரு இடத்த போய் தொட்டா வந்து இந்த கோணத்தை சரி அரைவாசி ஆகி இது. இதில் வந்து நீங்கள் பேப்பரில் பார்க்கும்போது குழப்பம் இல்லை குழம்பு எப்படின்னா ரெண்டும் ஒரே கிட்ட மாதிரி இருக்கிறாப்ல இது. சரி, அப்போ நம்ம நினைப்போம் இதுவும் ஒரே கோணம் இருக்கு. சும்மா நம்ம மற்றதுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்படி ஒரு வட்டம் இருந்தா உதாரணத்துக்கு இப்படி ஒன்று தந்து இப்படி தந்து அடுத்து வந்து இது இப்படி தந்திருந்தா நம்ம பெருசாக குழம்ப மாட்டோம். இதில் இது வந்து நம்ம வந்து 50 பாகைன்னு வந்தால் இது 25 பாகை தாண்டி எடுத்துருவோம். சரியா? இது வந்து ஏன்னா இது அரைவாசி ஆகிக்கிது பெருசாகிக்கிது வச்சு சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் இப்படி பார்க்கும்போது இது ரெண்டும் கிட்ட ஈக்கிறாப்புல நம்ம உதாரணத்துக்கு மைண்ட் அப்படி தானே யோசிக்கும். அப்போ உதாரணத்துக்கு 50 பாகைனா அப்போ இதுவும் 50 பாகையாக தான் ஈக்கும், நம்ம இப்படி எடுத்து விட்ருவோம். சரியா? அப்படி பார்த்தா இது படிச்சிடும். இது சரியாக பார்க்கணும். ஒன்று மையத்தில் ஈக்குது, அடுத்து வந்து சுற்றி உள்ள பரிதியில் ஈக்குது. அப்போ இது 50 பாகைண்டா இது வந்து 25 பாகை. அது ஓகே தானே? அடுத்தது வந்து ஒரு வட்டத்தின் நான் எந்த ஒரு வட்டத்தை எடுத்தாவும் சரி தானே, எந்த ஒரு வட்டத்தை எடுத்தாவும் எங்கன்னா ஒரு 4 இருந்தாவும் எந்த ஒரு இடத்துல எப்படி ஒரு 4 இருந்தாவும் 4 அமைச்சாலும் அது வட்டத்தின் மையத்திலேருந்து போகிற அந்த ஆரை கோடு போகுதுன்னா அது சரியாக வந்து செங்குத்தாக வெட்டும். அது தெரியுதானே? எந்த இடத்துல இது ஒரு நான் அமைச்சு பார்த்தாலும் சரியா 90 பாகையில தான் அது வெட்டும். அதில் டவுட்டிக்கான்னு நினைக்கிறேன். சரிதானே? எந்த இடத்துல விட்டுறதை எடுத்து பார்த்தாலும் சமனாத்தான் வெட்டும். அப்படின்னா இங்கிட்டுள்ள இதையும் சமனாத்தான் இங்கிட்டு நானை வந்து சரியா அரைவாசியாக பிரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சரியாக 90 பாகையாக தான் இந்த இடத்துல வெட்டும், செங்குத்தாக தான் வெட்டும். அப்போ அதை வச்சு இது 90 பாகைன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கேட்டுக்கிறாங்க நம்மள்கிட்ட ஓசிபியின் கோணம், ஓசிபியின் கோணம் இந்த கோணம் தான் கேட்கிறான். இது 90 பாகை சரி தானே? அப்போ இது முக்கோணம் கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை? 180 பாகை. அது தெரியும் தானே? வேறு டவுட் இல்லையே. இப்போ அதை பார்த்தா வந்து எக்ஸ் ப்ளஸ் 90 பாகை ப்ளஸ் 25 பாகை சமன் 180. இப்போ 90 ப்ளஸ் 115 பாகை 180 மைனஸ் 115 சமன் எக்ஸ். சரி தானே? எல்லாம் குழப்பம் இல்லை, விளங்குதுண்ணே எப்படி எடுத்துன ஆன்சர். இப்போ கழிச்ச ஆன்சர் என்ன? 65 பாகை. எக்ஸ் சமன்
65 பாகை. விளங்குன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஏதாச்சும் கிளாஸ் சம்மந்தமாக தியரி கிளாஸும் தனியாக போயிட்டு இருக்குது. யாராவது ஜாயின் ஆகுன்னு நினச்சா இல்லாட்டி ஏதாச்சும் டவுட்டிக்குன்னு நினச்சா அந்த அட்மின்ட்ட நம்பர் தந்துக்கிறேன், அதை கட்டாயம் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து கடைசி கேள்வி, 25வது கேள்வி. சரிதானே? இதில் ஏதாச்சும் விளங்காட்டி அட்மின் நம்பர் தந்துக்கிறேன், பார்த்து மெசேஜ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கிளாஸ் அந்த சேனலை பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். சரிதானே? இதில் வந்து 25வது கேள்வி வந்து சொல்லிக்கிறான் வந்து, தரப்பட்டுள்ள உருவில் ஏபிசி ஓர் இணைகரமாகும். ஏபிசிடி ஆகிய 4 புள்ளிகளும் வட்டத்தின் மீது உள்ளன. தரப்பட்டுள்ள தகவலுக்கேற்ப இசிடியின் பருமனை காண்க. இப்போ அவன் கேட்டுக்கிட்டது வந்து இசிடியோட பருமன் கேட்கிறான். இதுதான் அவன் கேட்கிறான். சரிதானே? இது லேசான ஒரு கேள்வி தான். இப்போ இதில் தரவு தந்திக்கிறாங்க என்னது, ஏபிசிஇ ஓர் இணைகரமாகும். இணைகரத்தின் பண்புகள் தெரிந்தன. எதிராக உள்ள பக்கங்கள் சமன், அதுக்கப்புறம் எதிராக உள்ள கோணங்கள் சமன் தெரிந்தன. அப்போ இது 100 பாகைன்னா ஒரு நேர்கோட்டில் வந்து இது 100 பாகைன்னா இங்கிட்ட உள்ள எத்தனை பாகை ஆகிக்கும்? 80 பாகை ஆகிக்கும். அது தெரிந்தன. அப்போ இது இணைகரத்தில் வந்து எதிர் கோணங்கள் சமன் தெரிந்தன. இப்போ இது 80னா இது எத்தனை பாகை ஆகிக்கும்? 80 பாகை. ஓகே தானே? இது எப்படி 80 பாகை வந்துச்சு விளங்கித்தானே? இது ஒரு நேர்கோடு, இது 100 பாகைண்டா இது வந்து மிச்சம் 180 பாகையில் இது ஒரு 80 பாகை ஆகிக்கும். இது 80 பாகையாக இருந்தால் இணைகரத்தில் வந்து எதிர் கோணங்கள் சமன். அப்போ இது 80 பாகை. அடுத்தது வந்து இப்போ இந்த கேள்வி செய்யும்போது சொல்லி தந்தேன், இந்த எதிர் கோணங்களோட கூட்டுத்தொகை வந்து 180க்கு சமனாகிக்கும். அது எந்த சந்தர்ப்பத்தில்? 4 அந்த நாட்பக்களோட 4 மூலைகளும் வட்டத்தில் அந்த சுற்றியுள்ள அந்த சுற்றுலா அந்த பரிதியில் ஈக்கும் போது தான் அது செல்லுபடியாகும். இப்போ இந்த கேள்வியில் கவனமாகிக்கணும். இப்போ இந்த இதை எடுத்து பார்க்கறது இல்லை, இந்த இப்படி போயிட்டு இந்த இப்படி வருது இல்லை. உதாரணத்துக்கு இந்த நாட்பக்கள் எடுத்து பார்த்தா அது பிழைச்சிடும். நம்ம இப்போ எடுத்து பார்க்க வேண்டிய நாட்பக்கள் எதுண்டா 4 மூலைகளும் பட்டுக்கிட்டீங்க. இந்த நாட்பக்களை வச்சு தான் பார்க்கணும். இதில் தான் 4 மூலையும் டச் ஆகுது. ஓகே தானே? அப்போ வந்து இப்போ இதை எடுத்தா, இந்த மொத்தத்தை எடுத்தா இது 80 பாகைண்டா இந்த கோணம் எவ்வளோ ஆகிக்கும்? இப்போ இந்த இப்போ இது 80னா இது என்ன கோணம் ஆகிக்கும்? 100 பாகை. ஓகே தானே? இது வந்து அந்த வட்டத்தின் அந்த நாட்பக்கத்தில் அந்த உள்ள தேற்றத்தை வச்சு எடுக்குதான். இப்போ இது 80னா இது 100 பாகை. இந்த 100 பாகை வந்து இந்த மொத்தம் மாத்திரம் 100 பாகை. 100 பாகை சமன் 80 + x. 80 + x. அப்போ x சமன் 100 - 80. x சமன் 20 பாகை. எப்படி வந்துச்சுன்னு விளங்கிச்சா? விளங்கின்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் வட்டத்தில் அந்த வட்ட தேற்றங்களில் உள்ள கேள்வியில் ஒரு 5 வருஷ கேள்வியை செஞ்சு விட்றேன். இதை பார்த்துட்டு கட்டாயம் இது ஒரு வருஷம் 2018 வந்ததை நான் விளங்கப்படுத்திக்கிறேன். நான் சேனல்லையும் போட்டிக்கிறேன், எது செய்யொண்டு வட்டத்தேற்றமில் கிளியராக இல்லையான்னு கேட்டுக்கிறேன். பார்க்குறாங்க கட்டாயம் வீடியோ பார்த்துட்டு அதுக்குரிய ஓட்டிங்கை நீங்கள் போடுங்க. சரிண்ணா? இதில் வந்து இதில் வட்டத்தேற்ற கேள்விலாம் செஞ்சுட்டேன். இப்போ மிச்ச கேள்வியை பார்ப்போம். சரிண்ணா?
அடுத்த கேள்வி வந்து 10வது கேள்வி, அது தீர்க்குக கேள்வி. சரியா? அப்போ அட்சரக்கணித கோவையில் வந்து சுருக்குகளில் வந்து ஒரு நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறதா வந்து மெசேஜும் ப்ரைவேட்டாக போட்டிருந்தீங்க. அப்படி ஈக்கிறாக்க கரெக்டாக இன்னொருக்கா யாருக்கெல்லாம் டவுட் இருக்குதோ ஒருக்கா ப்ரைவேட்டாக இன்னொருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எல்லோரும் இன்ஃபார்ம் பண்ணாக்களும் திருப்பி ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பார்த்துட்டு அதை ஒரு தனி வீடியோ போடுறதா இல்லையாண்டு பார்ப்போம். கரெக்டாக எல்லோரும் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுங்கள். சரியா? இப்போ 10வது கேள்வி வந்து தீர்க்குக. 10வது கேள்வி கேட்கிறான் வந்து எக்ஸ் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 36 சமன் 0 தெரிஞ்சுக்கிறான். சரிதானே? அதை தீர்க்க சொல்லிக்கிறான். இது தெரியுதானே? இப்போ எக்ஸ் வர்க்கம் 36 எப்படி எழுதலாம்? 6 வர்க்கம்னு எழுதலாம். 6 வர்க்கம் சமன் 0. இப்போ இப்படி வர்க்கங்க இப்போ ரெண்டும் வர்க்கிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் மைனஸ் 6 சமன் 0. சரியா? இப்போ எக்ஸுக்கு வரக்கூடிய விடையெல்லாம் இது. இப்போ இதை எப்படி இதுக்கு சமப்படுத்தணும், இதை எப்படி இதுக்கு சமப்படுத்தணும்னா எக்ஸ் ப்ளஸ் 6 சமன் 0 அல்லது எக்ஸ் மைனஸ் 6 சமன் 0 அப்படின்னா எக்ஸ் வந்து ப்ளஸ் 6 ஓ மைனஸ் 6ல் வரும். இதுதான் விட தீர்த்தா இத்தனை வரப்போகுது. சரிதானே? இதுதான் 10வது கேள்வி. அடுத்தது வந்து 11வது கேள்வி பார்ப்போம். ஒரு சீரான வீதத்தில் நீர் பாய்ந்து வரும் ஒரு குழாயிலிருந்து 480 லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு தொட்டியில் நீர் முற்றாக நிரம்புவதற்கு 8 நிமிடங்கள் எடுக்கின்றது. குழாயில் நீர் பாய்ந்து வரும் வீதத்தை காண்க. சரித்தன? அப்படின்னா வந்து இப்போ 480 லிட்டர் வந்து ஃபுல்லாக நிறையிறதுக்கு வந்து 8 நிமிடங்கள் எடுக்குதான். சரித்தன? 480 லிட்டர் ஃபுல்லாக நிறையிறதுக்கு வந்து 8 நிமிடங்கள் எடுக்குதான். அப்படின்னா வந்து உங்களை 1 நிமிடங்களுக்கு கண்டு போட்டு அப்புறம் நீர் பாயும் சதவீதத்தை காணும். சரிதானே? இப்போ 480 லிட்டர் 8 இப்போ எப்படின்னா 1 நிமிடத்துக்கு வந்து 6 லிட்டர் வீதம் ஒரு நிமிடத்துக்கு வந்து 6 லிட்டர் பாயுது. சரியா? இப்போ வந்து நம்ம வந்து நீர் பாய்தல் வீதத்தை எதில் கொடுக்கணும்? வந்து செகண்டில் கொடுக்கணும். ஓகே தானே? அப்படின்னா 6 இல்லை 60. இப்போ 60 லிட்டர் வந்து என்னது ஒரு மினிட்க்கு. அப்படின்னா வந்து செகண்டுக்கு பார்க்குறோன்னா திருப்பி 60ஆல் பிரிக்கணும். அப்படின்னா 60 செகண்ட். அப்படின்னா 1 லிட்டர் பர் செகண்ட் மைனஸ். சரிதானே? இதுதான் கேட்டிக்கலாம். பாய்ச்சல் வீதம்னா எத்தனை எதில் கொடுக்கணும்? செகண்டில் கொடுக்கணும். ஓகே தானே? அதுதான் வந்து 11வது கேள்வி. இப்போ அடுத்தது 12வது கேள்வி. அது நான் இப்போ வட்டத்திட்டம் செய்யும்போது கூட கதைச்சேன். அந்த இணைகரத்தை நிறுவல் என்னென்று பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி வெற்றிடங்களை நிரப்புக. ஓர் இணைகரத்தின் எதிர் டேஸ் சமனாகும். அடுத்து வந்து ஒரு இணைகரத்தின் ஒவ்வொரு மூலை விட்டங்களும் அதன் டேஸை இருக்கூறிடுகின்றது. முதலாவது வந்து அதுக்கு வரலாம் வந்து ஒரு இணைகரத்தின் எதிர் பக்கங்களும் சமன்று சொல்லலாம், எதிர் கோணங்களும் சமன்று சொல்லலாம். சொன்னதானே? ஒரு பக்கங்களும் சமனாய்க்கலாம், கோணங்களும் சமனாய்க்கலாம். அது கீறி காட்டுற அவசியம் இல்லையே. ஒரு இணைகரத்தில் வந்து எதிரெதிர் பக்கங்களும் சமனாய்க்கலாம், எதிரெதிர் கோணங்களும் சமனாய்க்கலாம். சரிதானே? அப்படின்னா எதிரெதிர் பக்கங்கள் சமன்டா இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக தாங்கிக்கும், இது ஒய்னா இதுவும் ஒய்யாக தாங்கிக்கும். இப்போ வந்து அடுத்த இந்த டேஸில் வர வேண்டியது ஒரு இணைகரத்தின் ஒவ்வொரு மூளை விட்டத்தினதும் அந்த டேஸ் இருக்கூறு சமப்படுது.
இதனோட அப்போ எது பரப்பு தானே ரெண்டா இரு சமனா பிரிக்கப்படுது. இப்படி பிரிக்கப்படும் போது அதன் பரப்பு தானே இரு சமக்கூறு அப்படின்றது. எதுனா பரப்பு சமனாக இரு சமக்கூறு அப்படின்றது. சரிதானே? அதான் வந்து 12வது கேள்வி. அடுத்தது வந்து 13வது கேள்வி. 13வது கேள்வி பார்த்தா அது வரி சதவீதம் மாதிரி ஒரு கேள்வி ஒன்று. இவ்வட்டவணைக்கேற்ப ஆண்டு வருமானம் ரூபா 8 லட்சத்தை பெறும் ஒருவர் செலுத்த வேண்டிய வருமானம் வரியை கெடி. அதில் அவங்க சொல்லிக்கிறாங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 லட்சத்துக்கு வரி விலக்கு அப்படின்னா அவர் 5 லட்சத்துக்குள்ளேயோ 5 லட்சமோ சம்பளம் எடுத்தால் அவர் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே அவர் அதுக்கு இந்த தொகைக்கு மேலே எவ்வளோ எடுக்கிறாரோ அந்த தொகைக்கு தான் அவர் வரி கட்ட வேண்டி வரும். சரிதானே? அதுக்கு மேலே ஒரு 5 லட்சம் கூட எடுத்தால் அதில் 4% கட்டணும். அதுக்கு மேலே இன்னொரு 5 லட்சம் கூட எடுத்தால் அதில் 8% கட்டணும். இப்போ அவர் எடுக்கிற சம்பளம் மொத்தமாக 8 லட்சம். இப்போ அவர் எவ்வளோ வரி செலுத்தன்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து அவர் 8 லட்ச ரூபா எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 5 லட்சத்துக்கு அவர் கட்ட தேவை. சரிதானே? வரி விலக்கு. இப்போ கழிச்சா வந்து 3 லட்ச ரூபா வரும். இந்த 3 லட்சம் இதுக்குள்ள உள்ளடங்குது. அந்த அடுத்த ஃபர்ஸ்ட் வார 5 லட்சத்துக்குள்ளே உள்ளடங்கிடும். சரிதானே? அப்போ அந்த 3 லட்சத்தில் அவர் 4% வரி கட்டினா அதுதான் அவரோட வரி தொகையாகும். இப்போ 3 லட்சத்தை தர 100ன் மேல் 4% அவர் வரியாக செலுத்தணும். விளங்குதானே? 0 கேன்சல் அமௌண்ட் 12. உங்களுக்கு நேரடியாக ஆன்சர் தெரிஞ்சாலும் செய்கை வழியோட செஞ்சுட்டு போங்க. ஆனால் செய்கை வழிக்கு ஒரு மார்க்ஸ், ஆன்சருக்கு ஒரு மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த ரூபாயெல்லாம் கட்டாயம் பிரதிக்கிட்டுருங்க. தெரியுதுன்னு அதெல்லாம் சும்மா அநியாயமாக உங்களுக்கு தெரியும்னு சொல்லி மனசால செஞ்சு அநியாய மார்க்ஸை இலக்காய். 15வது கேள்வி. தெரியுதுண்ணே? இப்போ 16வது கேள்வி. இங்கு 7 சென்டிமீட்டர் ஆழையுள்ள ஒரு அரை வட்டத்தையும் ஒரு முக்கோணியையும் கொண்ட ஒரு கூட்டுருவம் காட்டப்பட்டுள்ளது. முழு உருவத்தினதும் பரப்பளவை காண்க. அது லேசான கேள்வி, பரப்பளவு சொல்ற கேள்வி ஒன்று. படம் வந்து அரை வட்டம். இதில் பரப்பை காண சொல்லி கேட்டிக்கிறான். அதான் தந்திக்கிறான் வந்து இது 7 சென்டிமீட்டர்னும் இது 7 சென்டிமீட்டர்னும் அப்படின்னா இது மையம். சரிதானே? இது சரியாக செங்குத்தாகிது. இப்போ இதில் பரப்பை காண்றதுக்கு வந்து வட்டத்தை வந்து பரப்பை காண்றதுக்குள்ள சமன்பாடுன்னா πr வர்க்கம். சரிதானே? முழு வட்டத்துக்கு அப்படின்னா அரை வட்டத்துக்கு அரை பைக்கு 22 கீழ் 7. சரிதானே? 22 கீழ் 7. ஆரை வந்து 7 πr வர்க்கம் தானே. அதுக்கப்புறம் இந்த முக்கோணத்தை பரப்பு. முக்கோணத்தை பரப்பு காண்றதுக்கு என்னது? அடித்தர செங்குத்துயரம் தானே. அடித்தர செங்குத்துயரம் தர அரை, அரை தர அடித்தர செங்குத்துயரம். முக்கோணத்தை பரப்ப காண்றதுக்கு உண்டா அரை அடி என்ன 7 இல்லை செங்குத்துயரம் செங்குத்துயரம் தான் இது. அடி வந்து 14 சென்டிமீட்டர். அடி மொத்தமாக பார்க்கணும் 14 சென்டிமீட்டர். செங்குத்துயரம் 7. இப்போ இங்கே விட்டுனா வந்து 14 விட்டுனா இங்கே 7 7 49 சென்டிமீட்டர் வர்க்கம் ப்ளஸ் இப்போ இதை சுருக்கணும் 11 7. விளங்குதுதானே? விளங்குதுதானே? இப்போ வந்து 11/7 77 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 70 40 110 119 126 சென்டிமீட்டர் வர்க்கம். சரிதானே? இதுதான் 16வது கேள்வி.
இப்போ அப்புறம் 17வது கேள்வியை பார்ப்போம். இப்போ இதில் 17வது கேள்வி. கேள்வி இதுதான். இதில் வந்து இந்த 2 பக்கங்களும் சமன்ட்டு தந்திக்கிறோம். இந்த 2 பக்கங்களும் சமன்ட்டு தந்திக்கிறோம். இதில் தெரியும்னு நினைக்கிறேன். நடுப்புள்ளி தேற்றம்னா தெரியும் தானே. தனியாக இப்போ தியரி வழங்கப்படுத்தாமல் கேள்வி மட்டும் தான் செஞ்சுட்டு போகிறேன். இப்போ இது 20 பாகைன்னு தந்திக்கிறான். இப்போ அவங்க வந்து இதில் வந்து எக்ஸின் பாகை தான் காண சொல்லிக்கிறான். இது லேசான ஒரு கேள்வி தான். இது இந்த முக்கோணத்தில் வந்து இந்த முக்கோணத்துக்கு வந்து இந்த நடுப்புள்ளி தேற்றப்படியே யோசிக்கலாம். இது எப்படி முழு முக்கோணம் வரும். இப்போ இது அது தெரிந்த நடுப்புள்ளி இது 100ன்னா வந்து இது என்ன பாகை ஆகும்? இதுவும் 100 பாகை ஆகும். அப்போ இது 80 பாகை. சரிதானே? இதில் யாருக்கும் டவுட் இல்லையே? இப்போ எப்படி வந்துச்சுன்னு விளங்குது தானே? இப்போ உதாரணத்துக்கு நீ அப்படி செய்யலாம், ஒவ்வொரு மெத்தடில் செய்யலாம். சில இப்போ இந்த கோணத்தை கண்டா இது 80 பாகைன்னு வரும். அப்போ இதை வச்சு இது 80 ஏன்னா 2 சமாந்திர கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டும்போது இந்த சரிதானே? 2 சமாந்திர கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டுது. 1 விட்ட கோணங்கள் சமன் தானே? அப்போ அது 80 பாகைன்னா 80 பாகை. இப்போ முக்கோணங்களோட கோணங்களோட கூட்டுத்தொகை மொத்தம் 180. இப்போ 80 20 100 அப்படின்னா x 80 பாகை. இது நான் செஞ்சு காட்டியில் எழுதி லேசாக நிற்குது, விளங்கின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து 20வது கேள்வி. இது வந்து 17வது கேள்வி. அடுத்தது 20வது கேள்வி. கேள்வி என்னன்னு பார்த்தா தொடைகளில் வந்துக்குது. தொடைகளில் அந்த நிறம் தீட்டுவை யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அதையும் சொல்லுங்க. அதுக்கு வீடியோ ஈக்குது, அதை வேண்டாம் எடுத்தாங்க. யாருக்கு பிரச்சனைக்கோ தேவையானக்கு கேட்டு படிச்சுக்கிடுங்க. சரியா? இப்போ இதில் வந்து தொடைகள் கேள்வியில் இப்போ கருதிக்கிறது வந்து இதை வந்து ஏன்னு சொல்லிக்கலாம். இது ஏ, இதை பி தந்திக்கலாம். சரியா? உள்ள வந்து இங்கே 4, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 5. இதில் வந்து அவங்க கேட்டுக்கிறான் வந்து ஏ நிரப்பிட வந்து இதான் கேட்கிறான். ஒன்றுக்கு தான் கேட்கிறான் இடைவெட்டு கேட்கல வீடேஷ். இப்போ ஏ தவிர்ந்தது எதெல்லாம்? ஏ தவிர்ந்தது இதெல்லாம். இப்போ ஏ இது ஏ தவிர்ந்தது இதெல்லாம் 3, 5. சரிதானே? பி தவிர்ந்தது இதெல்லாம் 4, 5. இப்போ இவங்க வந்து என்னது 1 இப்போ எல்லாத்தையும் தான் கிடைக்கிறான். அப்படின்னா வந்து எது வரும்? ஏ 1க்கு பி டேஷ் சமன் 3 வரும், இந்த 4 வரும், 5 வரும். இதே நேரம் இதுக்கு பதிலாக வந்து இடைவெட்டு கேட்டிருந்தா எது வரும்? இப்போ 2ல எது பொதுவாகிது?
5 மட்டும்தான் நினைச்சா. இப்போ இதில் நிறம் தீட்டுறை வந்து நிறைய பேர் அதில் குழம்புற ஆக்கிக்கிறாங்க. வேண்டாம், அதை நான் ஒரு தனி வீடியோவாக ஈக்குது, வேணுமானாக்க சொல்லுங்கள், ப்ரைவேட்டாக மெசேஜ் போடுங்க. மற்றது வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத ஆட்களுக்கு சில நேரம் வீடியோ வந்து சேராது. இந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணப்படும். மற்ற வீடியோலாம் வந்து அந்த குரூப் க்ரியேட் பண்ணி அந்த எட் பண்ண படையிலண்டா அவங்க ஒரு ப்ரைவேட்டாக அட்மின் நம்பருக்கு எட் பண்ண படையிலன்னு சொல்லி ஒரு மெசேஜ் தாங்க. இப்போ அடுத்த கேள்வி வந்து அடுத்தெல்லாம் இலவான கேள்வி தான், குயிக்காக செய்யலாம். அடுத்து வந்து பெருக்கல் விருத்திலேருந்து நேரடி சமன்பாடு கேள்வி தான். சரி தானே? 21வது கேள்வி. முதல் உறுப்பு 8ம் பொது விகிதம் 2ம் முதல் உறுப்பு 8ம் பொது விகிதம் 2ம் உள்ள பெருக்கல் விருத்தியின் 7ஆம் உறுப்பு 2ன் 7ஆம் உறுப்பை 2ன் வலுவாக கெடி. அதில் வந்து அவன் சொல்லிடலாம், முதல் உறுப்பு 8ஆம் பொது விகிதம் வந்து 2ஆம் உள்ள பெருக்கல் விருத்தியில் 7வது உறுப்பை வந்து 2 அடியில் கெடியான். சரிதானே? அதுக்கு பொது சமன்பாடு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Tn சமன் AR n-1. இதில் யாருக்கும் குழப்பம் இல்லையே? அதில் வந்து A அவங்க தரவில் தந்திக்கிறாங்க. A வந்து 8ன்னு சொல்லிக்கிறான், முதல் உறுப்பு 8ன்னு சொல்லிக்கிறான். சரிதானே? இப்போ அது மட்டும் இல்லாமல் பொது விகிதம் வந்து 2ன்னு சொல்லிக்கிறான், R சமன் 2. இப்போ நேரடியாக இதில் பிரதிக்கிட்டா ஆன்சர் பாருது தான். இப்போ இதில் ஒன்றுமே இல்லை சிக்கலுக்கு. சரிதானே? இப்போ இதில் வந்து என்ன பார்க்கணும்னா டிஎன் தான் கேள்வி. A வந்து 8 தர, R வந்து 2 தந்திக்கிறான், n-1 எத்தனாவது உறுப்பை கேட்டிக்கிறான்? அதுதான் n. 7வது உறுப்பு கேட்டிக்கிறான் அப்படின்னா n-1 அப்படின்னா 6. அப்போ டிஎன் சமன் 2 வந்து 8 வந்து 2ன் 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம். 2 தர 2 தர 2 8 தானே? 2ன் 6ஆம் அடுக்கு பெருக்கினால் ஒரே அடிகளை உடையது பெருக்கப்பட்டால் கூட்டப்படும். 2ன் 9 டிஎம் சமன். சரி தானே? இப்போ அடுத்தது வந்து 22வது கேள்வி. என்ன டவுட் இருந்தாலும் ப்ரைவேட்டாக கேளுங்க அட்மின் நம்பருக்கு. கட்டாயம் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாட்ஸ்அப் சேனலில் வந்து இதில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், கட்டாயம் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. 7வது வந்து 23வது வந்து கேள்வி. 22வது கேள்வி வந்து படித்திறன் கேட்கிறான். 22வது கேள்வி படித்திறன் கேட்கிறான். அதில் வந்து ஆள்கூறு தந்திக்கிறான் அவன். 0 8 ஒரு ஆள்கூறு. அடுத்து வந்து 2,4. இதில் தெரியும் தானே? முதலாவது குறிக்கிறது என்னது? எக்ஸ். பின்னால் குறிக்கிறது y. இது என்னது? எக்ஸ். இதை y. பொதுவான சமன்பாடு தெரியுது தானே? படித்திறன் காண்றிக்குள்ள சமன்பாடு x2 - x1 இன் கீழ் y2 - y1. இதுதான் பொதுவாக எப்பயும் படித்திறன் காண்றிக்குள்ள சமன்பாடு. இது தெரியும் தானே? இப்போ நம்ம இதே உங்களோட விருப்பம். இப்போ இதே x2 எடுத்தா இதை y2 எடுக்கணும், இதே x2 எடுத்தா இதை y2 எடுக்கணும். இப்போ நான் வந்து இதை x2 எடுக்கிறேன், அப்போ இது y2, அப்போ இது x1, இது y1. சரிதானே? இப்போ இந்த சமன்பாட்டில் பிரதி இருக்குதான் 2 - 0 இன் கீழ் 4 - 8. விளங்குது நல்லா இருக்கும். எல்லாருக்கும் விளங்குது தானே? யாருக்கும் குழப்பம் இல்லையே? இப்போ இது பிறகு சுருக்கல் தான். இது 2 இல்லை பார்த்தீங்களா? இந்த பிழை ஒட்டிக்கிறேன், இப்போ தான் கவனிக்கிறேன். இது கவனமாக வைக்கணும். நானும் மாறி எழுதிட்டேன், இப்போ தான் பார்க்குறேன். y2 - y1 இன் கீழ் x2 - x1 தான் சமன்பாடு. நான் மாறி போட்டிக்கிறேன். இதே நேரம் எக்ஸாம் ஹாலில் இதே டவுட் வந்து உங்களுக்கும் வரும், மாறி போடாட்டி. சரி,
சரியா y2 மைனஸ் y1 அப்படின்னா 4 கழித்தல் 8 கீழ் x2 2 மைனஸ் 0 அப்படின்னா மைனஸ் 4 கீழ் 2 பிரிச்சா மைனஸ் 2 படித்துரு சரித்தானே இங்கே நினைக்கிறேன். இப்போ அடுத்த கேள்வி வந்து சுருக்கு